ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामम् श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। கருவிருத்த குழிநீத்தவின் காம கடுங்குழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்குழலுருவீர் உயிரின் பொருள்கட்டு ஒரு விருத்தம் புகுதாமல் குறுகையர்கோன் உரைத்த திருவிருத்த தோரடி கற்றீரீர் திருநாட்டகத்தே முன்னுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையின் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின்னுரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1002 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகந்தன்னில் எழில் குறுகை வருமாறா இறங்கினேன் அந்தமிலா பேரின் மமருந்த ஏற்கும் அடியோமை அறிவுடனே என்றும் காத்து முந்தவினை நிறைவழியில் ஒழுகாதெம்மை முன்னிலையாம் தேசிகர்தம் முன்னே சேர்த்து மந்திரமும் மந்திரத்தின் வழியும் காட்டி வழிப்படுத்தி வானேற்றி அடிமை கொள்ள தந்தையன நின்ற தரித்திருமாழ்த்தாளில் தலை வைத்தோம் சடகோபன் அருளினாலே. பொய் நின்ற ஞானமும் கொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாமுராமை உயிரளிப்பான் என்னென்ற யோனிமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா மேனின்று கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே. நாயிகா பாவத்திலே இருந்து கொண்டு ஆழ்வார் செய்யக்கூடிய விண்ணப்பம் அப்படின்னு அழகா சாதிக்கிறார். ஆழ்வாராக செய்யக்கூடிய விண்ணப்பம் சொன்னார். ஆனால் நாயிகா பாவத்திலே பல விஷயங்களை சாதிக்கிறார், ரசமான விஷயங்களை சாதிக்கிறார் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு இருக்கோம். நாயகனை பிரிந்து இருக்கக்கூடிய நாயகிக்கு பூமி முழுதும் படர்ந்து இருக்கக்கூடிய இருள் அப்படிங்கிறது கூட, அந்த இருளோடு கூட இருக்கக்கூடிய காற்று இதெல்லாம் கூட தண்டிக்கின்றன இவளை. இதிலிருந்து காப்பவர் யார்? அவை என்னை பிளக்கின்றன அப்படிங்கிற ஒரு பாசுரத்தை நாம் பார்த்தோம். நாயகியை விட்டு பிரிந்து திருவேங்கடமலைக்கு சென்று நாயகனானவன் பொருளீட்ட போகிறானால் அப்பொழுது அவர்கள் இருவருக்கும் என்ன பாவங்கள் இருக்கும், அவருடைய பரிமாற்றங்கள் என்னவாக இருக்கும் என்பதையெல்லாம் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் முன்னாடி. அந்த வரிசையிலே இப்பொழுது 14வது பாசுரம். ஈர்வன வேலு மஞ்சேலும் உயிர் மேல் மெளிர்ந்து இவையோ பேர்வனவோ வல்ல தெய்வன நல்வேட்கணை பேரொளியே சோர்வன நீலச் சுடர் விடுமேனியம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வமன்னீர கண்ணோ இச்செழுங்கடலே. இந்த பாசுரத்திலே நாயகனானவன் நாயகியை கொண்டாடுகிறான் என்று வருகிறது. நாயகியை கொண்டாடுகிறான், அவளுடைய அழகை கொண்டாடுகிறான். எதற்காக என்றால், தூர தேசம் போக வேண்டி இருப்பவன் போய் வருவதற்கு வெகு நாள் ஆகும் அப்படிங்கிற நிலையிலே இருப்பவன் அப்பொழுது பிரிந்து போகும்போது நாயகியை கொண்டாடுவதும் அவள் அழகில் இவன் ஈடுபட்டு இருப்பதும் செய்வார்கள். பிரிந்த காலத்திலே இதையே நினைத்து கொண்டு
அவன் சந்தோஷமாக இருக்கலாம், அவன் உயிர் தரித்து இருக்கலாம். நாயகியும் இந்த சந்தோஷத்தை, இந்த ஆனந்தத்தை நினைத்து கொண்டு அவளும் உயிர் தரித்து இருக்கலாம், ஆறி இருக்கலாம், பிரிவு துயரை கொஞ்சமாவது போக்கி கொண்டு இருக்கலாம் அப்படிங்கிற காரணம். ஆகையினாலே நாயகனுடைய அழகு, குறிப்பாக முன் பாசுரங்கள் எல்லாமே நாம் பார்த்திருக்கோம், கண் அழகையே அவன் பாடுகிறான் என்பதாக. இந்த பாட்டும் அப்படிதான். ஈர்வன வேலும் அஞ்சேலும், இந்த கண்ணானது வேல் போல இருக்கின்றன. நாயகியே, உன்னுடைய கண்கள் வேலை போல இருக்கின்றன, அழகிய சேலை போல இருக்க, சேல்னா மீன், அழகிய மீன்கள் போலவும் எல்லாரையும் பிளக்கக்கூடிய வேல்கள் போலவும் இருக்கக்கூடிய இந்த கண்கள் இருக்கே, இவை என்னுடைய உயிர் மேலே வந்து என் ஆத்மாவை வசப்படுத்தும் பொருட்டு மேலே வந்து நிற்கின்றன. என்னுடைய உயிரை விட்டு வெளியே போகுவதும் கிடையாது. இவை எப்படிப்பட்ட கண்கள்? காதல் தெய்வம் என்று சொல்லக்கூடிய மன்மதனுடைய அஸ்திரங்கள், அம்புகள், அந்த அம்புகளுடைய சிறந்த பிரகாசத்தை இந்த கண்கள் வெளிப்படுத்துகின்றன. எம்பெருமான் நீலமேனியனுடைய, எம்பெருமானுடைய அவனுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய பரமபதத்தின் தன்மையை கொண்டவன. அது மட்டுமல்ல, அந்த பரமபதத்திலேயே தான் தன்னுடைய லீலையை செய்யத்தக்க பெருமை உடையன இந்த கண்கள். தெய்வத்தை போன்ற, ஒரு பெண் தெய்வத்தை போன்ற உம்முடைய கண்கள் செழுங்கயலே, நல்ல செழிப்பான மீன்கள் போல இருக்கின்றன என்றே சொல்ல வேண்டும் அப்படின்னு அர்த்தம். இந்த பாசுரத்துக்கு கண்களை கொண்டாடும்படியாக இருக்கக்கூடிய பாசுரம் அப்படின்னு பார்த்தோம். பொதுவாக கண்கள் தான் மொத்த அழகுக்கும் ஒரு மூல பொருளாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். பல இடத்துல கண்களை தான் கொண்டாடுகிறார்கள். சுவாபதேசத்திலே கண் என்று சொல்வது ஞானம். ஞானம் இருந்தால் அதை எல்லாரும் கொண்டாடத்தானே கொண்டாடுவார்கள். அதுபோல கண் அழகு இருந்தால் கொண்டாடுவார்கள். அந்த கண் அழகினாலே பெண்ணானவள், நாயகியானவள் ஒரு பார்வையை பார்த்தால் அந்த பார்வை அப்படிங்கிற வலையிலே அகப்பட்டு கொள்ளாதவர் யார் அப்படின்லாம் சொல்றார். திருஷ்டி வாகுரா அப்படிலாம் சம்ஸ்கிருதத்துல சொல்றது உண்டு. வாகுரானா அது வலை போலையாம், அதிலே எல்லாரும் அகப்பட்டுக் கொள்வார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாயகன் அந்த கண் அழகை பாராட்டி அதன் மூலமாக நாயகியை விட்டு பிரிந்து போகக்கூடியவன் கொஞ்சம் ஆறி இருப்பதற்காக சில வார்த்தைகள் பேசுகிறான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஈர்வன வேலும் அஞ்சேலும், கண்ணானது வேல் போல சேல் போல இருக்கின்றன. ஈர்வன பிளக்கின்றன, பிளக்கக்கூடிய வேல் போல இருக்கு. அம்னா அழகான, சேல் போல இருக்கு. சேல்னா மீன் இருக்கும். சேல் மீன் ஒரு வகை மீன், நீளமா இருக்கும். அதனால பிளக்கக்கூடிய வேல் போலவும் அழகான சேல் போலவும் இருக்கக்கூடிய கண்கள். தெய்வம் அந்நீர கண்ணோ அப்படின்னு கடைசியில சொல்றாரு இல்லையா, அந்த கண்களை பற்றி சொல்லுகிறார் இப்ப நாயகன். அதாவது ஒரு பக்கம் பார்த்தால் இதயத்தை பிளந்து உள்ளே சென்று துன்பத்தை கொடுக்கக்கூடியது வேல் போல. இன்னொரு பக்கம் பார்த்தால் அழகான மீன் எப்படி ஒரு குளத்திலேயோ ஒரு ஆற்றிலேயோ துள்ளி துள்ளி குதித்து கொண்டு விளையாடி கொண்டு பார்ப்பதற்கே ஆனந்தமாக இருக்கும். அப்படி கரையில இருந்து நம்ம பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள மீன் விளையாடுவதை பார்க்க பார்க்க ஆனந்தமா இருக்குமோ, அந்த மாதிரி கண்கள் அதீவ சஞ்சலமாக இங்கேயும் அங்கேயும் அலைபாய்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கண்கள், நீண்ட கண்கள். அந்த கண்களை பார்ப்பதற்கே ஆனந்தத்தை கொடுக்கும்படி இருக்கின்றன. அப்ப இந்த கண்களை பார்த்தா வேல் அப்படின்னு சொல்லலாம், சேல் அப்படின்னு சொல்லலாம். வேலானது எப்படி எதிரிகளுடைய மேலே வேலை பாய்ச்சினால் நேர போய் இதயத்தை பிளந்து உள்ளுக்குள்ள போய் நிற்குமோ, அந்த மாதிரி இவள் கண் பார்வையை செலுத்தினான். ஆனால் நேர உள்ளுக்குள்ள போய் மனசுக்குள்ள போய் அப்படி நிற்குமா. அதனால ஈர்வன நிற்கும் மட்டுமல்ல பிளக்குங்கிற. வேல் உள்ள போய் நிற்கும் மட்டுமல்ல, அதுக்கப்புறம் பிளக்கும் இல்லையா, இதயத்தை பிளக்கும் இல்லவா அந்த வேலுங்கிறது. அது மாதிரி இதுவும் கொஞ்சம் படாபாடு படுத்துகிறது. உள்ளே போய் இதயத்தை பிளக்கின்றன இந்த கண்கள். ஈர்வன வேலும் அஞ்சேலும், உயிர் மேல் மிளிர்ந்து
இவையோ பேர்வன அல்ல, பேர்வனவும் அல்ல. உயிர் மேல் மிளிந்து, என்னுடைய உயிருக்கு மேல், என்னுடைய ஆத்மாவுக்கு மேல், மிளிந்துன்னா பாய்ந்துன்னு அர்த்தம். வேளானது எப்படி சரீரத்து மேல வந்து பாய்ந்து அப்படியே நின்றுரும். பெருமாள் ஸ்ரீராமன் அஸ்திரம் போட்டார்னா நேர அந்த வாலியினுடைய உடம்புக்குள்ள போய் நிக்கிறதாம், குத்திட்டு நிக்கிறது அந்த அஸ்திரம் அப்படின்ற. தாடகையருடைய மார்புக்குள்ள உள்ளுக்குள்ள போய் வெளியில முதுகுழியா வெளியில வந்துருத்துங்கிற அப்படிலாம் இருக்கு இல்லையா. மாதிரி வேலை பாய்ச்சினானால் மேல வந்து மார்புல வந்து அப்படியே குத்திட்டு நின்றுடும் இல்லையா, அதை விட்டு நீங்காமல் இருக்கும். அந்த மாதிரி உயிர் மேல் மிளிந்து, என்னுடைய உயிருக்கு மேலே மேலே பாய்ந்து சென்று, பேர்வனவோ அல்ல, அதை விட்டு பேர்ந்து போகாமல் அப்படியே நிற்கின்றன. வேல் மாதிரி வாலி அப்படியே அஸ்திரத்தோட நிக்கிறத வால்மீகி ரொம்ப அழகா சொல்லிருக்க. அதுவே அழகா இருக்குன்னு இருக்க. அதுல என்ன அழகு அப்படின்னா, வாலியினுடைய அகன்ற மார்பு, அது மேல பெருமாள் ஸ்ரீராமனுடைய அஸ்திரம் வில் அப்படி குத்திட்டு நிக்கிறதாம். அப்படி பார்த்தா ரச்சிதா லக்ஷ்மிங்கிற ரொம்ப அழகா இருக்காம இருக்கு. இதுவும் ஒரு அழகா இருக்கா மாதிரி இருக்கு. நடுவில் அவன் மாலை போட்டுன்னு இருக்கான், ஒரு சொர்ண மாலை ஒண்ணு. அந்த மாலைக்கு நடுவுல இந்த அஸ்திரம், அதான் மார்புல கழுத்துல போட்டு மாலை தான் அது. திருதேவ ரச்சிதா லக்ஷ்மின்னு வரும் ராமாயணத்துல. ஏற்கனவே அகன்ற மார்பு, அதுல இந்த சொர்ண மாலை, அந்த மாலைக்கு நடுவுல இந்த அஸ்திரம். அப்படி பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்ற. அழகை கொண்டாடக்கூடிய பிரகரணம் இல்லாது, வாலி விழுந்து கிடக்குறான். ஆனா கூட அந்த அஸ்திரம் அங்க நின்றதுக்கு காரணம் உண்டு. பெருமாள் வந்து வாலி கிட்ட போய் உபதேசம் பண்ண போறார் அப்படின்னு வருது. இப்ப அதே மாதிரி எப்படி பேர்வனவோ அல்ல, பேராமல் இருக்கிறதோ, அதே மாதிரி இவளுடைய பார்வை, கண் பார்வையும் என்னுடைய உயிர் மேலே வந்து பாய்ந்து அப்படியே நின்று விட்டது. அதை விட்டு பேர்வனவோ அல்ல அப்படின்னு. அந்த வேலாவது பரவாயில்ல, வேல் வந்து சரீரத்து மேலதான் பாயும். ஆனால் இது அப்படி இல்லை, உயிர் மேல பாயும், சரீரம் மேல இல்ல, ஆத்மால பாயும், மனசுல பாயும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வேலாவது பரவாயில்ல, சில சமயம் பேர்ந்து வந்துடும். ஆனால் இது அப்படி இல்லை. இவருடைய பார்வை என்கிற வேலானது பேரவே பேராது என்கிற ரீதியிலே இருக்கு. அதை பிடிச்சு எரிஞ்சு விட முடியாது. சில சமயம் அஸ்திரங்கள்லாம் போட்டா, அஸ்திர பிரயோகம் பண்ணா என்ன பண்ணுவாங்க கேட்டா, நல்ல ராஜாக்கள்லாம் தன் மேல அஸ்திரம் வந்தா அதை பிடிச்சு தூரம் போட்டுருவா. அந்த உடம்புல அந்த இடம் புண்ணாயிடும். ஆனா அதை பத்தி கவலைப்படாம யுத்தம் பண்ணுவா. அப்படியே யுத்தம் பண்ணானா கடைசியில் பார்த்தா உடம்புல 10-15 புண்ணு இருக்கும். அதுக்கெல்லாம் ராத்திரி மருந்து போட்டுருவா. சாதாரண அஸ்திரங்கள்லாம், அதாவது தெய்வீகமான அஸ்திரங்கள்லாம் இல்லாமல் சாதாரண அஸ்திரங்கள் இருந்தா பிடிச்சு போட்டுருவா அதை தூரம். அந்த மாதிரி பிடிச்சு போட்டுடலாமோ இல்லையோ அப்படின்னா, பேர்வனவோ அல்ல, இதை பிடித்து எரிந்து விட முடியாது. அதுவே விழுந்து போகவும் போகாது. அப்படி என் உயிர் மேல், என்ன உயிருக்காக அர்த்தம் வச்சிருக்கா. என்னுடைய உயிரை வசப்படுத்தணும் என்பதற்காகவே பிரயோகம் செய்யப்பட்ட ஒரு வேல் இது. இவருடைய கண்கள் அப்படிங்கிற வேல். அப்படி ஈர்வன வேலும் அஞ்சேலும் உயிர் மேல் மிளிர்ந்து இவையோ பேர்வன அல்ல, பேரக்கூடியவை அல்ல, அங்கே திடமாக நிற்கின்றன அப்படின்னு. என்னுடைய உயிர் அழிந்தாதான் அது போகும், அந்த மாதிரி இருக்கின்றன. தெய்வ நல்வேட்கனை பேரொளியே சோர்வன. தெய்வ நல்வேட்கனை, தெய்வமாக இருக்கக்கூடியவன். வேள் அப்படின்னா மன்மதன். அழகான மன்மதன், அவனுடைய கணை அஸ்திரங்கள். மன்மதன் அஸ்திரம் பிரயோகம் பண்ற மாதிரி அவனுடைய கண்கள் இருக்கான். மன்மதன் பஞ்சசாயகன் பெயர். 5 அஸ்திரங்கள் வச்சிருக்கானா அவன். மன்மதன் அஸ்திர பிரயோகம் பண்ணான் அப்படின்னா அவர்கள் காதலுக்கு வசப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார்கள். 5 அஸ்திரத்தை பிரயோகம் பண்றான் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி பொதுவாக ஒரு பெண் ஒரு ஆண் அப்படின்னு இருந்தா, இவர்களுக்குள்ளே ஒரு காதல் வரணும்னா அதுக்கு தெய்வமாக இருக்கிறவன் மன்மதன். அவன் என்ன பண்ணுவான், சமயம் பார்த்து தன்னுடைய அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுவான். அதாவது என்ன கேட்டான்னா, அவன் இவர்களுக்குள்ளே காதல் வரவிக்கும்படி பண்ணுவான் அப்படின்னு இருக்கு. ஆக மன்மதன்கிறவன் காதல் தெய்வமா இருக்கான்.
அவனுக்கு காமதேவன் அப்படின்னு பெயர் சம்ஸ்கிருதத்துல. அந்த காமதேவனா இருக்கான், காம தெய்வம் அவன்தான். அப்போ அவனுடைய சங்கல்பத்தினாலே அவனுடைய ஆட்சியினாலதான் இந்த உலகத்துல எல்லாருக்குமே காதல் அப்படின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு, பிரேமம் அப்படின்னு ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. இது ஒரு சங்கல்பம் நம்ம புராணங்கள்ல எல்லாம். அப்ப அந்த மாதிரி ரீதியில இவள் இப்ப நாயகன் நாயகி இருக்காள். நாயகியானவள் தன்னுடைய ஈர்வன வேலும் அஞ்சேலுங்கிற மாதிரி அழகான கண்கள் கொண்டு பார்க்கும்போது அந்த சமயத்திலே மன்மதன் அஸ்திர பிரயோகம் பண்ண, அப்போ அவர்களுக்குள்ளே காதல் மலர்ந்தது, காதல் வளர்ந்ததுன்னு சொல்லணும். நாங்க இப்ப அதெல்லாம் தேவையே இல்லை. மன்மதனுடைய அஸ்திரங்கள்லாம் ஒண்ணும் கிடையாது இவளுடைய கண்ணு வச்சு பார்க்கும்போது. தெய்வனல் வேள் கணை பேரொளியே சோர்வன. மன்மதனுடைய 5 பானங்கள் 5 அஸ்திரங்கள் என்ன செய்யும், அது மொத்தத்தையும் இவளுடைய ஒரு கண் பார்வையே செய்யும். எல்லாரையும் காதல் வயப்படுத்தும், எல்லாருடைய மனசையும் அபகரிக்கும். இவருடைய இந்த பார்வை ஒன்றே போதும் அப்படின்னு அர்த்தம். தெய்வத்தன்மை, மன்மதனுக்கு தெய்வத்தன்மை இருக்கு, அதனால அவன் அப்படி பண்றான். ஆனா இவளுக்கு அது கிடையாதே அப்படின்னா, தெய்வத்தன்மையோடு இருக்கக்கூடிய மன்மதனுடைய அஸ்திரங்களை காட்டிலும் அதிக பலம் உடைய இவளுடைய கண்களுக்கு. தெய்வ நல் வேட்கணை, தெய்வ நல் வேல், தெய்வமாக நல் அழகாக இருக்கக்கூடிய வேல் மன்மதன், அவனுடைய கணைனா அஸ்திரங்கள், அதனுடைய பேரொளியே சிறந்த ஒளியை சோர்வன இவை வெளியிடுகின்றன அப்படின்னு. அந்த மன்மதனுடைய அந்த ஒளியை, மன்மதனுடைய இந்த வைபவத்தை அர்த்தம். மன்மத அஸ்திரங்களுக்கு என்னென்ன வைபவம் உண்டோ அந்த எல்லா வைபவத்தையும் இவளுடைய ஒரு கண் பார்வையே வெளியிடக்கூடியபடி இருக்கின்றன. பேரொளியே சோர்வன நீல சுடர் விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வன. எம்பெருமான் வர்றாருங்கதான். நீல சுடர் விடுமேனி அம்மான், நீலமணி நீல ரத்னக்கல் அதனுடைய சுடர் பிரகாசத்தை அதை விடு, அதை வீசுகின்ற திருமேனி உடையவன். எம்பெருமானுடைய திருமேனிலேருந்து ஒரு பிரகாசம் இருக்கான். நீல ரத்னக்கல்லேருந்து என்ன பிரகாசம் இருக்கோ அந்த பிரகாசத்தை இந்த எம்பெருமானுடைய திருமேனியானது வீசுகின்றது அப்படின்னு அர்த்தம். நீல சுடர், நீலமணியினுடைய ஒளியை வீசக்கூடிய, வீடு வீசக்கூடிய மேனி திருமேனி உடைய எம்பெருமான். நீல சுடர் விடுமேனி அம்மான் எம்முடைய சுவாமி விசும்பூர் சேர்வன. அவனுடைய ஊர், எம்பெருமான் இருக்கக்கூடிய ஊர் இதுன்னா விசும்பு. விசும்புனா பரமபதம்னு அர்த்தம். பரம ஆகாசம், பரமவியோமம், பரமபதம். அந்த பரமபதத்தை தேர்வன, அதாவது இந்த பரமபதத்துக்கு சமமாக இருக்கக்கூடியன அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். எம்பெருமானுடைய பரமபதம் எப்படியோ அதுக்கு சமமாக இந்த நாய்க்கு இருக்கிறாள், இந்த நாய்க்கினுடைய கண்கள் இருக்கின்றன அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டான்னா, பரமபதத்தை விட்டு நாம் எப்படி நீங்கி வர முடியாதோ, அங்கே போனால் அதை விட்டு வெளிவர முடியாதோ, அந்த மாதிரி இவருடைய கண்களிலே அகப்பட்டு கொண்டவர் அதை விட்டு வெளியில ஒரு நாளும் வர முடியாது அப்படிங்கிற ரீதியில பரமபதத்துக்கு சமமாக அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கோம். விசும்பு ஊர் தேர்வன, ஊர் விசும்புன்னு வச்சுக்கணும். நீல சுடர்விடு மேனியம்மானுடைய ஊர் விசும்பு, அந்த விசும்பு தேர்வன ஸ்ரீவைகுண்டத்தை ஒத்திருக்கின்றன அப்படின்னு. அதாவது ஸ்ரீவைகுண்டம் போல திரும்பி வர முடியாத அளவு, அதை விட்டு பிரிய முடியாத அளவு அந்த பெருமையை கொண்டன அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தான் முதல்ல பார்த்தோம். நீலச்சிடர் உடிமேனி அம்மான் விசும்பு ஊர் தேர்வன. ஊர்னா அந்த பரமபதம் விசும்பு, அங்கேயே தேர்வன அர்த்தம். அங்கேயே போய் இவை தன்னுடைய வேலையை காமிச்சு கொள்ளும். பரமபதத்தை தேர்வன தேடுகின்றன அப்படின்னு அர்த்தம். அதுபோல பரமபதத்தினால் தேடப்படுகின்றன அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம் கேட்டான்னா, இவளுடைய இதே கண்ணழகோடு கூட இவள் இப்படியே பரமபதத்துக்கு போனால் அங்கே இருப்பவர்களும் கூட இவருடைய கண்ணழிலே ஈடுபட்டு இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். அந்த பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்தியர்கள் முக்தர்கள் எல்லாரும் ஆசைப்படக்கூடிய அளவு ஒரு அற்புதமான அழகை உடைய கண்கள். அதனால அங்க போய் பரமபதத்திலே தேர்வன தேடப்படும்படி இருக்கின்றன. பரமபதத்தை தேடுகின்றன அர்த்தம். பரமபதத்தினால் தேடப்படும்படி இருக்கின்றன அப்படின்னு அர்த்தம். எல்லா அர்த்தமும் வச்சுக்கலாம் இங்க.
பரமபதத்தை தேடுகின்றன அப்படின்னா என்ன அர்த்தம்னா பரமபதத்தையே தன் வசப்படுத்தி கொள்ளலான்னு பார்த்துட்டு இருக்கா. இங்கிருந்து இவள் பார்க்கிற பார்வை இந்த நாயகன் மட்டுமல்ல, ஸ்ரீவைகுண்டத்திலே பரம பாகவதர்களாக இருக்கிறவர்களையும் தன் வசப்படுத்தி கொள்ள வேணும் அப்படிங்கிற அளவு ஆகாசத்து வரைக்கும் பரமபதம் வரைக்கும் தேடி போகின்றன ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பரமபதத்தில் தேடப்படுகின்றன. அங்கே இருக்கக்கூடிய நித்தியர்கள் முக்தர்கள் எல்லாருமே இவருடைய கண்ணழகை பார்த்து அவர்கள் மோகித்து போகிறார்கள். இப்படிப்பட்ட கண்ணழகிலே அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். ஆசைப்பட்டு இதை நாம் பார்க்க வேணும்னு அவர்கள் தேடி நாடி நிற்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆக அங்கே இருக்கிறவர்களுக்கு கூட பரம போக்கியமாக இருக்கும். ஆனா நித்தியசூரிகள் முக்தர்கள்லாம் ஒரு பெண்ணுடைய உடம்புலே அதுவும் கண்ணடிகளை ஈடுபட்டு நிற்கிறார்கள்னா இதுக்கா மோட்சத்துக்கு போனவர்கள்? எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுக்கு தானே மோட்சத்துக்கு போனார்கள். அப்படின்னா நம்ம முதல்ல எப்பவுமே பார்த்துன்னு இருக்கிற மாதிரி இதுக்கு எல்லாமே சுவாபதேசம் உண்டு, உள்ளர்த்தம் உண்டு. அங்கே இருப்பவர்கள் நித்தியசூரிகள்லாம் என்ன பண்ணுகிறார்கள் கேட்டான்னா நல்ல இவளுடைய ஞானத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் அப்படின்ற அர்த்தம். அது மட்டும் அல்ல, இங்கிருந்து போகிறவர்கள் நல்ல ஞானத்தோடு இருந்தான்னா அவர்கள் பரமபதத்துல இருக்கிறவர்களுக்கும் நாயகிகள் வேணும். நாயகி நாயகன் எல்லாரும் இருப்பா. நாயகியும் நாயகனும் சேர்ந்து இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும். தனியா கைங்கரியம் பண்றதை காட்டிலும் நாயகியும் நாயகனும் சேர்ந்திருந்து கைங்கரியம் பண்ணா விசேஷம் இல்லையோ, அது ஒரு தனி ரசம் இல்லையோ. அதனால அதையெல்லாம் பரமபதத்திலே நித்தியர்களும் முக்தர்களும் ஆசைப்படுவார்களாம். அதனால அங்கே நாயகியை அவர்கள் தேடுகிறார்கள். அப்போ இதே மாதிரி நல்ல ஞானமுடைய நல்ல பார்வையுடைய எம்பெருமானையும் வசப்படுத்தக்கூடிய அளவு பார்வை அழகுடைய ஒரு நாயகி கிடைத்தானால் அப்ப அவளுடன் சேர்ந்திருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுவார்கள். பரமபதத்திலையும் ஸ்திரீ பும்பேதகான்னு வரும். சங்கல்ப சூரியத்தில் ஒரு விஷயம் வரும். பரமபுருஷத்து கூட பரமபதத்துக்கு போனா கூட ஸ்திரீனும் புருஷனும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேள்வி. அப்போ பெருமாளுக்கே இருக்க, பெருமாளுக்கே பெருமாள் புருஷன் பிராட்டியான ஒரு ஸ்திரீ அப்படின்னும், அப்போ ஸ்ரீ பூமி நீலா இன்னும் கூட பல நாயகிகள் இருக்கா அப்படின்னு வரும். அங்க மாதிரி ஸ்திரீ புருஷ பேதம் தெய்வத்துக்கே இருக்கு. அப்புறம் முக்தர்களுக்கும் இருக்கலாம், நித்தியர்களுக்கும் கூட. நித்திய சூரியர்கள் கூட பார்த்தா கூட அங்க கருத்மான் அப்படின்னா அவருக்கு மனைவிகள் அப்படின்னு இருக்கா. அப்போ கருத்மானுடைய அம்மா இருக்கட்டும், ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூடான்னு வருது. ருத்ரான்னு ஒருத்தி, சுகீர்த்தின்னு ஒருத்தி. அந்த மாதிரி சூத்ரவதி சமேதம் விஸ்வக்சேனம்னு சொல்றோம். விஸ்வக்சேனருடைய நாயகிக்கு சூத்ரவதி அப்படின்னு பெயர். விஸ்வக்சேன ஆராதனம் எப்பவுமே விஸ்வக்சேன ஆராதனம் முதல்ல பண்ணுவோம். அது பண்ணிட்டு தான் எல்லாமே ஆரம்பிப்போம். விஸ்வக்சேன ஆராதனத்துல சூத்ரவதி சமேதம் விஸ்வக்சேனம் தியாயாமி ஆவாகயாமி அப்படிதான் வரும். அப்ப அங்கேயும் நாயகிகள்லாம் இருக்கா. அப்போ நாயகி நாயகன் அப்படின்னு இருப்பது இங்க பிராகிருத்தமான போகத்தை அனுபவிப்பதற்காக இந்த பிராகிருத சரீரத்திலே சரியாகும். ஸ்ரீவைகுண்டத்தில் அப்ராகிருத்தமாக இருந்து கொண்டு எம்பெருமானை அனுபவிப்பதையே பரம லட்சமாக கொண்டு இருப்பவர்களுக்கு போய் நாயகி நாயகனாக இருந்து கொண்டு பரஸ்பரம் போகம் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் சுவாமி பதில் சொல்றார். அங்க சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியத்துல இவர்கள் பிராகிருத போகத்துக்காக நாயகன் நாயகியா இல்ல, இவர்களே நாயகியா மாறிக்கிறார். அதாவது ஆத்மாங்கிறது ஒண்ணுதானே. அதுல நான் பெண்ணா இருக்கேன், நீ ஆணாயிரு, இல்ல நீ பெண்ணாயிரு நான் ஆணாயிருன்னு மாறிக்கலாம். சரீரத்தை எடுத்துக்கலாம் எப்படி வேணா. அப்படி எடுத்துக்கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணும்போது 2 பேருமாக செய்ய வேண்டும் என்கிற ரீதியில 2 பேரும் சேர்ந்து பெருமானுக்கு கைங்கரியம் பண்றதுன்னு சொல்ற ரீதியில தான் வந்திருக்கு. அந்த இடத்துல சூத்ரவதி சமேதம் விஸ்வக்சேனம்னும் ருத்ரா சுகீர்த்தி ஸ்தனாபோக காடோபகூடன்னு சொல்றாங்க. ருத்ரா சுகீர்த்தி இவர்களை எல்லாம் கருத்மான் அணைஞ்சுண்டு சந்தோஷத்துல இருக்கார், ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கார் அப்படிலாம் வரும். பெருமாள் பிராட்டி மாதிரி தான். இதெல்லாம் கூட பிராகிருத்தமான போகம் இல்லை. பின்ன என்ன அப்படின்னு கேட்டான்னா பகவத் சேஷத்துவ பிரயுக்தமாக 2 பேரும் பகவத் சேஷால இருக்கா இல்லையோ, அதனால அந்த சந்தோஷம் பாகவதர்கள் கிடைச்ச சந்தோஷம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அந்த சந்தோஷத்தை சொல்லுவதே தவிர பகவத் கைங்கரியம் பகவத் சேஷத்துவம்
அதனால வந்த சந்தோஷம் அப்படி சொல்றது. அது பிராகிருத குழந்தையை ஆலிங்கனம் பண்ணிக்கிறாள் இல்லையோ அந்த மாதிரி இல்ல. குழந்தையை ஒரு குழந்தை ரெண்டா இருக்கு, அழகா இருக்குன்னா யாரோ ஒருத்தர் வர அந்த குழந்தை பிடிச்சிருக்கு, அதை கட்டி பிடிச்சு முத்தம் எல்லாம் கொடுக்குறா இல்லையா, அதெல்லாம் பிராகிருதம் அப்படின்னு இல்ல. அந்த குழந்தைய அவளுக்கு பிடிச்சிருக்கு, அது குழந்தையா இருக்கவே அப்படி பண்றா, பெருசா எடுத்துனா பண்ண மாட்டா. அந்த குழந்தைனாலே மனசை கொள்ளை கொண்டு போகிறது அப்படின்னு இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரிதான் இவர்களுடைய இதெல்லாம். இவர்கள் ஒருவருக்கொருவர் இவர்கள் ஆலிங்கனம் செய்து கொள்கிறார்கள் என்பதெல்லாம் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா பகவத் கைங்கரியம் பண்றபடினால, பகவத் கைங்கரியம் பண்றபடினாலே மனசுக்கு ரொம்ப பிடிச்சபடினாலே அவர்கள் அந்த அன்பினுடைய வெளிப்பாட்டினாலே இருக்கிறார்கள். அப்ப நாயிகா பாவத்திலையும் நாயக பாவத்திலும் இருக்கிறார்கள் அப்படின்னு வரும். அந்த மாதிரி ரீதியில இப்போ ஸ்ரீவைகுண்டத்திலையும் அது உண்டு. அதனால ஸ்ரீவைகுண்டத்திலையும் இவள் நாயகியாக வேணும் அப்படின்னு நினைப்பாளாம் அங்க இருக்கிறவெல்லாம். அப்படி அழகானவள் அர்த்தம். விசும்பூர் தேர்வன நீல சுடர் விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வம் அந்நீர கண்ணோ இச்செழுங்கழலே. தெய்வம் அந்நீர, தெய்வம் போன்ற உம்முடைய கண்ணோ, கண்களோ தெய்வம் போன்ற. அதான் இவளுடைய கண்ணுனா அது தெய்வம், இவளே தெய்வம் போல இருக்கிறவள், தெய்வம் போல இருக்கக்கூடிய உன்னுடைய கண்ணோ அப்படின்னு முன் சொன்ன அர்த்தத்துக்கு சேர்த்த மாதிரி அந்நீரன அதை போன்ற திவ்யமான கண் அப்படின்னு அர்த்தம். தெய்வம் போல கண் அப்படின்னா தெய்வத்துக்கு கண் இருக்கா மாதிரி தேவர்களுடைய கண்ணுக்கும் நம்முடைய கண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லையோ. தேவருடைய கண்ணா இமைக்காது வாடாது அப்படின்லாம் சொல்றா இல்லையோ, அந்த மாதிரி இவள் கண்ணுக்கும் தனியா ஒரு தெய்வத்தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு போல இருக்கு. மனுஷருடைய கண்ணு மாதிரி இல்ல. தெய்வம் அந்நீர கண்ணோ, தெய்வத்தை போன்ற உம்முடைய கண்களோ அப்படின்னு ஒரு அர்த்தம். கேட்டா இதுக்கே பல அர்த்தம் பலதான் வியாக்கியானம் பண்ணிருக்கா. அப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டான்னா, தெய்வம் அந்நீரனா தெய்வத்தின் சுபாவத்தை உடைய, தெய்வத்தன்மையை உடையன்னு அர்த்தம். அதான் முதல் அர்த்தம் என்ன கேட்டானா, தெய்வம் இவளே தெய்வம் போன்றவள் இவளுடைய கண்ணு அப்படின்னு அர்த்தம். தேவர்களுடைய கண் மாதிரி விசேஷமானது. இன்னொன்னு அந்த கண் இருக்கும் இல்லையோ அதுவே திவ்யமானது, தெய்வத்தன்மை உடையது. தெய்வம் அந்நீரனா தெய்வத்தன்மை உடையன்னு அர்த்தம். முதல் அர்த்தம் தெய்வம் அந்நீரனா தெய்வம் போன்ற உம்முடையன்னு அர்த்தம். இப்போ திவ்யம் ததாமிச்சே சக்ஷுன்னு பகவத்கீதையில் வரும். அர்ஜுனுக்கு, அர்ஜுனா உனக்கு இந்த கண்ணால விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது, நான் ஒரு திவ்ய கண்ணு கொடுக்கிறேன் அப்படின்னு கண்ணன் சொல்லி அர்ஜுனுக்கு திவ்யமான ஒரு கண்ணு கொடுத்தான். அதை கொண்டு அர்ஜுனன் பார்த்தான்னு வரும் விஸ்வரூப தரிசனம். அதே மாதிரி கண் இவளுக்கு இருக்கு போல இருக்கு. தெய்வ மண்ணீர கண்ணோ இச்செழுங்கழலே. இந்த கழையில் இருக்கே, வேடிக்கையா சொல்றேன், இந்த கண்ணு இருக்கே இது என்ன மீனா அப்படின்னு சொல்லல. இந்த கயல் இருக்கே, மீன் இருக்கே, இது அந்த கண்ணா அப்படின்னு கேட்கிற. செழுங்கயல் அப்படின்னு கேட்டா செழிப்பு மிக்க கயல் அப்படின்னு அர்த்தம். அதுவும் மிகவும் செழிப்பாக கொழுத்ததாக புஷ்டியாக இருக்கக்கூடிய இவருடைய கண்களானது மீன் போல இருக்குங்கிறத நான் முதலே சொன்ன மாதிரியாக மீன் போல கண்கள் இருக்கு அப்படின்னு சொல்லாமல் இந்த கண்ணாக இருக்கிறது மீனே அப்படின்னு சொல்ற. கண்ணாக அந்த செலுத்த மீனே இருக்கிறதுன்னு சொல்ல வேணும் என்பதாக வருகிறது. இந்த பாட்டுக்கு பலவிதமா அர்த்தம் எழுதியிருக்காங்க. உத்தமூர் சுவாமி அன்வயம் அது ஒரு மாதிரி இருக்கு. இன்னும் பல வியாக்கியானங்கள்ல பல விதமாக தாற்பயம் இதுதான் மொத்தமான தாற்பயம். ஆனா அன்வயம் சொல்லச்சே எப்படி அன்வயம் சொல்லங்கச்ச பல விதமா இருக்கு. ஈர்வன வேலும் அஞ்சேலும் உயிர் மேல் மிளிர்ந்திவையோ பேர்வனவோ வல்ல தெய்வனல் வேட்கனை பேரொளியே சோர்வன நீலச் சுடர் விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வமன்னீர கண்ணோ இச்செழுங்கழலே. இன்னொரு அர்த்தம், இச்செழுங்கயலே, இந்த செழிப்பான கயல் மீனாக இருக்கக்கூடிய இருக்கே இது பேர்வனவல்ல தெய்வனல் வேள்கணையோ. இது இது என்ன இது? இது வேலா, ஸ்டேலா,
இல்ல மன்மதனுடைய கணையா அஸ்திரமா இல்ல கண்ணா அப்படின்னு இப்படி கேட்கிற. இந்த செழுங்கயல் மீன் இருக்கே, இது என்ன கடைசியில கண்ணான்னு முடிக்கிற, அதனால கண்ணுதான் அர்த்தம். இது வேலா சேலா? சேல்னா அது ஒரு மீன், ஒரு வகை மீன். அதுதான் சொல்ற, ஈர்வன வேலும் அஞ்சேலும் உயிர் மேல் மிளிர்ந்து இவையோ அப்படிங்கச்சு எப்படி வேணும், உயிர் மேல் மிளிர்ந்து ஈர்வன வேலும் அஞ்சேலும் ஓ அப்படின்னு வச்சுக்கணும். என்னுடைய ஆத்மாவின் மேலே வந்து பாய்ந்து இருக்கக்கூடிய வேலா அல்லது அழகான சேலா, இந்த ரெண்டு கண்ணும். வேலா சேலான்னு சொல்லாம வேலும் சேலுமோன்னு சொல்ற, ரெண்டையும் சேர்த்து சொல்ற. அதுக்கு காரணம், வேலும் சேலும் போல ரெண்டு தன்மைகளும் இருக்கின்றன. வேல் போல பாய்ந்து நிற்கின்றன, சேல் போல அழகாக இருக்கின்றன, ரெண்டும் இருக்கு. அப்படின்னால வேலா சேலான்னு வச்சுக்க வேண்டாம், வேலும் சேலுமா அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ உயிர் மேல்மிலிருந்து ஈர்வன வேலும் சேலுமோ அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் ரெண்டாவது, பேர்வன வல்ல தெய்வநல் வேள் கணையோ, பேர்வனவோ வல்ல தெய்வநல் வேள் கணையோக்களையோ, அந்த ஓவ கடைசியில போட்டு பேர்வன அல்ல தெய்வநல் வேள் கணையோ, பேர்த்தாலும் பேர முடியாதபடி இருக்கக்கூடிய மன்மதனுடைய அஸ்திரமா. மன்மதனுடைய அஸ்திரத்துக்கு வசப்படாதவர் யாரு? எல்லாருமே வசப்படுறா. பேர்த்தாலும் பேர முடியாமல் இருக்கு. விட்டுட்டு போகலான்னாலும் போக முடியாது, தப்பிச்சு போகலானாலும் போக முடியாது, பிடிச்சு எரிஞ்சுடலாம் அப்படின்னா அதுவும் நடக்காது. அப்படி மொத்தமும் உலகம் மொத்தத்தையும் தான் வசப்படுத்தி இருக்கானே, அவனுடைய அஸ்திரமா அப்படின்னு. அடுத்தது, பேரொளியே சோர்வன நீல சுடர் விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வமன்னீர கண்ணோ. பேரொளியை சோர்வன, அது பேரொளியை வீசக்கூடிய நீல சுடர் விடுமேனி அம்மான் எம்பெருமானுடைய ஊராகிற விசும்பு தேர்வன, பரமபதத்திலே தேர்வன தேடப்படும்படி இருக்கக்கூடிய தெய்வம் அந்நீர கண்ணோ, தெய்வம் போன்ற கண்ணோ அப்படின்னு. இது என்ன, இதுவா அதுவா? இச்செழுங்கயல் அப்படிங்கிறது மன்மதனுடைய அஸ்திரமா, இல்ல வேலும் சேலுமா, இல்ல பரமபதத்தை கூட போய் தேடி அங்க இருக்கிறவர்களையும் வசப்படுத்தி கொள்ள வல்ல கண்ணா அப்படின்னு கேட்கிற. கண்ணாங்கிறது கடைசியில இருக்கு அப்படின்னால அதுதான் அந்த கண்களோ அப்படிங்கறது ஆழ்வாருக்கு விவக்ஷிதம் என்பதாக தெரிகிறது. இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்லலாம். முன்னாடி சொன்ன மாதிரி ஈர்வனவேலும் அஞ்சேலும் இவை உயிர் மேல் மிளிர்ந்து பேர்வனவோ அல்ல அப்படின்னு தனித்தனா வச்சுக்கலாம். ஈர்வனவேலும் அஞ்சேலும் உயிர் மேல் மிளிர்ந்து இவையோ பேர்வனவோ வல்ல தெய்வநல் வேள் கனை பேரொளியே சோர்வன நீல சுடர் விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வன தெய்வமன்னீர கண்ணோ இச்செடும் கயலே. பல இடங்கள்ல ஆழ்வார் பாசுரங்கள்ல நித்தியசூரிகள் கூட நாயக நாயகி பாவத்துல இருக்கிறதெல்லாம் வரும். முன்னாடி கோயிலின் மலியச் சொன்ன 1010 மழலை தீர வல்லார் காமர் மானையை நோக்கியற்கே. மான் போன்ற கண் உடையவர்களுக்கு பிடிக்கும்னு அர்த்தம். யாரு? இந்த 6ஆம் பாசுரங்களை 10 பாசுரத்தை திருவாய்மொழியை யார் வல்லவர்களோ அவர்கள் ஸ்ரீவைகுண்டத்திலே மானையை நோக்கியற்கு, மான் போன்ற கண் உடையவர்களுக்கு பிடித்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். இங்க அதாவது மான் போன்ற கண்ணுடைய பெண்கள்னு அர்த்தம். அந்த நாயிகா பாவத்திலே இருப்பவர்கள் இந்த 6ஆம் பாசுரத்தை சொல்பவர்களை அவர்கள் பிடித்தவர்களாக வைத்திருப்பார்கள். அதனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரேமங்கள்ல இந்த மாதிரி பாசுரத்தை சொல்லுதல் முதலானதுதான். அந்த மாதிரி திருவனந்தபுரம் பாசுரத்திலையும் வரும். அங்கேயும் ஒரு அந்தமில் புகழ் அனந்த புரணாதி தன்னை கொந்தலர் புழல் குதிகூர்மாறன் சொல்ல ஆயிரத்துள் 5 ஐந்தும் வல்லார் அனைவர் போய் அமருலகில் பைந்தொடி மடந்தையர்தம் வேமறு தோழினையே. ஸ்ரீவைகுண்டத்தில் போய் அனைவர், அங்க போய் இவர்களுடைய பெண்களுடைய தோழினையே அனைவன் இருக்கு. அங்கே பெண்களாக ஒருத்தர் இருந்து அவர்கள் இந்த பாசுரத்தை பாடினால், கெடுமிடராயன் பாசுரத்தை பாடினால் அங்கே இருப்பவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி உள்ள அர்த்தத்திலே ஆழ்வார் பல இடத்திலே சொல்லியிருக்கார். அதை நாம இங்க வைத்துக் கொள்ள வேணும் என்பதாக சொல்கிறது. தெய்வம் அந்நீர கண்ணோ இச்செடும் கயலே அப்படின்னு அடுத்த பாசுரம். இதுக்கு சுவாபதேசம் என்னன்னு கேட்டா ஆழ்வாருடைய கண் அப்படின்னு.
அதுதான் நாயகியாக இருக்கவர் ஆழ்வார். இந்த ஆழ்வாருடைய கண்ணு எல்லாருக்கும் மிகவும் பிடித்திருக்கிறது. இது சாதாரணம் கிடையாது. ஈர்வனவேலும் அஞ்சேலும் சில சமயம் நம்ம மனசை பிளக்கக்கூடியவை, மிக அழகான பிளக்கக்கூடியவைனா பக்தி பாவத்தினாலே நம்முடைய மனசை மிகவும் பிளக்கக்கூடியவை அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தெய்வனல் வேள்கணை அப்படின்னு தெய்வத்தன்மை பொருந்தியவைன்னு அர்த்தம். நீல சிடர் விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வனான்னு பரமபதத்துக்கு போனாலும் அங்கேயும் போய் இந்த ஆழ்வாருடைய திருவாய்மொழியே சொல்லி கொண்டு இருக்கலாமா? பரமத்துக்கு தான் போயாச்சே. பூலோகத்துல இருந்தா வேணா ஆழ்வார் பாட்டெல்லாம் பாடணும். டிவி கொண்டு போயா சொல்லு, இனிமே இதுக்கு ஆழ்வார் பாட்டு, இனிமே ஏத்த சமகாயன் ஆஸ்தேன்னு சொல்லிட்டு இருக்கலாமோ அப்படின்னு சொல்லும்படி இருக்காது. அங்க போனாலும் இந்த ஆழ்வார் பாட்டையே சொல்லி கொண்டு இருக்கலாமா அப்படின்னு ஆழ்வாரே சொல்றார். மற்றது கை இதுவே அப்படிங்கிறார். அதாவது இந்த 10 பாட்டு வல்லவர்கள் அவர்களை பற்றி சொல்லச்ச எம்பெருமானுடைய திருநாடு அப்படிங்கிறது, அதாவது இந்த 10 பாட்டு வல்லவர்களுக்கு இந்த 10 பாட்டு வல்லவர்களா அதை சொல்லி கொண்டு இருப்பார்கள்ங்கிறதான் பெரும் பலன் அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப வைகுந்த மாநகரம் இல்லையான்னா மற்றது கை எதுவேனார். வைகுந்தமானதான் ஏற்கனவே கையில வந்தாச்சே, அது சித்தம், அது ஏற்கனவே இருக்கு. அது தவிர பிரயோஜனம் என்ன கேட்டா இந்த 10 பாட்டு சொல்றதுதான் பிரயோஜனம் அப்படின்னாச்சு. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா வைகுந்த மாநகர் போனாலும் இந்த 10 பாட்டு சொல்லி கொண்டிருப்பார்கள், இதையே பரம பிரயோஜனமாக அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த மாதிரி ரீதியில 4ஆம் 10 கடைசியில வரும், இது மற்றது கையெதுவே என்பதாக. ஆக ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் திருவாய்மொழி தான் பரம போக்கியமாக இருக்கு என்கிறபடினாலே அது விசும்பூர் தேர்வன தெய்வ மண்ணீர கண்ணோ இச்செழும் கயலே அப்படின்னு தெரிகிறது. ஆழ்வாருடைய ஞானமானது மற்ற பேருடைய ஞானம் போல் இல்லாமல் விலட்சணமானது, எல்லாரையும் தன் வசப்படுத்தக்கூடியது, நாயகனான எம்பெருமானையும் தன் வசப்படுத்தக்கூடியது, ஸ்ரீவைகுண்டத்திலையும் எல்லாராலும் விரும்பப்படக்கூடியது. இது எம்பெருமானே அருளின மயர்வர மதிநலம் அப்படின்னு கொள்ளும் அந்த வைபவத்தை சொல்லக்கூடிய பாத்திரம்னு வச்சுக்கலாம். இப்போ ஆழ்வாருடைய அந்த திருவாய்மொழி அந்த ஞானம் அப்படிங்கிறது ஒரு விதத்துல பிரேமமே வடிவாக இருக்கும். ஏன்னா தாம் அனுபவித்தபடியே பேசுகிறார். ஆழ்வார் உள்ளபடியே அனுபவித்து தாம் அனுபவித்தபடியே பேசுகிறார் அப்படின்னு வரும் பிள்ளான் இதுல. அந்த மாதிரி அது அனுபவம். அது அதனால அது வெறும் பேச்சு இல்லை, அது அனுபவம். அந்த அனுபவம் சொட்ட சொட்ட இருக்கிறபடினால இந்த பாசுரத்துக்கு பொருத்தமாக இருக்கு. கயலோ நும கண்கள் என்று களிரிவின வினற்றீர் அயலோர் அரியிலும் ஈதன் வார்த்தை கடல் கவர்ந்த புயலோ கடல் கவர்ந்த புயலோடு உலாம் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து எம்மோடும் பயலோ இலீர் கொல்லை காக்கின்ற நாளும் பல பலவே. இங்க நாயகனை குறித்து தோழி சொல்லக்கூடிய பாசுரம், நாயகனுடைய தோழி சொல்லக்கூடிய பாசுரம் அப்படிங்கிற ரீதியில இது இருக்கு. போன பாட்டிலேயே கூட நாயகனே சாட்சாத்தாக இவருடைய கண்ணை வர்ணிக்கிறான். ஏன்னா பிரியும் போது அந்த மாதிரி வர்ணிப்பது பாங்குதான் அப்படின்னு சொன்னோம். பிரியக்கூடிய சமயத்துல ஆசை வார்த்தைகள் பேசும்போது அழகை வர்ணித்து பேசுவது பாங்குதான் அப்படின்னும். அங்க கூட உத்தமூர் சுவாமி ஒரு விஷயம் சாய்ச்சிருக்கார். நாயகன் சொல்றதா வச்சுக்கலாம், ஆனா அது நடுவுல நீல சுடர் விடுமேனி அம்மான் விசும்பூர் தேர்வனன்னு ஒரு பதம் இருக்கு இல்லையா? அப்ப நாயகன் தன்னைன்னு சொல்லாமல் நீல சுடர் விடுமேனி அம்மான்னு பெருமாளை வேற ஒரு நாயகன் மாதிரி சொல்றார். தன்னைதானே சொல்லிக்கணும், என்னுடைய விசும்பூர் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா நீல சுடர் விடுமேனி அம்மான்னு வேற ஒரு அம்மான் உத்தான் இருக்கான், அவனுடைய பரமபதம் அப்படின்னு சொல்றாரு நாயகன். இது எப்படி பொருத்தமாகும் அப்படின்னு கேட்டு 2 சமாதானம் சொல்றார் உத்தமூர் சாமி. முதல் சமாதானம் என்ன கேட்டா, நாயகனே தன்னையே மறைத்து பேசுவது அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. அப்படின்னு நீ மனசுல என்ன நினைச்சுட்டு இருக்கேன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நாயகன் தன்னை தான் அவள் நினைத்து கொண்டிருக்கிறான்னு சொல்லச்ச தன்னைன்னு சொல்லாமல் அந்த ஊர்க்காரனை நீ நினைச்சுட்டு இருக்க, தன்னுடைய ஊரை சொல்லுவான், அந்த ஊர்க்காரனை நீ நினைச்சுட்டு இருக்கிறாய் அப்படின்னுவான். அந்த மாதிரியாக அந்த பரமபதத்துக்காரனை தான் நினைச்சுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல அது வரும். அதனால தன்னையே வேற்றுப்படுத்தி மாற்றானாக சொல்லக்கூடிய பாசனம் சொல்லலாம். அப்படி இல்லாட்டா நாயகனோட கூட இருக்கக்கூடியவன், அதாவது
நாயகன் தானே சொல்லல, நாயகனோடு கூட வந்த பாங்கன் பேச்சு அப்படின்னு. இவளுக்கு தோழி மாதிரி நாயகனோடு கூட வந்த பாங்கன் ஒருத்தன், ஒரு தோழன் மாதிரி ஒருத்தன், அவன் பேசுகின்றான், இவளுடைய கண்கள் அழகி பேசுகின்றான் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பாசுரமானது தோழி சொல்லக்கூடிய, நாயகனுடைய தோழி சொல்லக்கூடிய பாசுரம். கயலோ நும கண்கள் என்று களிரி வினற்றீர். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன கதை மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு, இந்த பாசுரத்துல இருக்கு. அதாவது நாயகியும் தோழியும் அங்கே வயல் காட்டிலே கொல்லை காத்து கொண்டு வருகிறார்கள். வயல் காட்டிலே காவல் காக்க வேணும், அதற்காக இவர்கள் அங்கே வந்து, அது கொல்லை காத்தல் அப்படின்னு பெயர், அந்த கொல்லை காத்து கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சமயத்திலே இவளை பார்க்க வேண்டும் என்கிற எண்ணத்திலே நாயகன் வேகமாக வருகிறான். ஆனால் வந்தாலும் இவளை பார்க்க வந்தான் அப்படிங்கிறது தெரியாம இருக்கணும் என்பதற்காக அவன் மெதுவாக ஒரு கேள்வி கேட்கிறான். யானை, நான் யானையை தேடிட்டு வந்தேன், அந்த யானை இந்த பக்கம் இருக்கா அப்படின்னு கேட்கிறான் முதல்ல. உடனே அவர்களுக்கு ஓரளவு விஷயம் புரியுது, ஏன்னா இவளுடைய மனோபாவங்கிறது எல்லாருக்கும் தெரியுமோ இல்லையோ அப்படின்னு. யானை எதுக்கு இவன் கேட்கறான் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அவன் கிட்ட பேச்சு கொடுத்தாள். எந்த யானை, எப்படி, என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, என்னுடைய யானை. அந்த யானை என்ன கருப்பா செவப்பா எப்படி இருக்கும், என்ன யானை அப்படின்னா கேட்டான்னா, என்ன ஒசரம் இருக்கும் அப்படின்னா இவனுக்கு ஏதாவது சொல்லி ஆகணுமோ இல்லையோ. இவன் உண்மையாக யானையை வினவுவதற்காக, யானை பத்தி கேட்பதற்கு வரல, இவளை பார்ப்பதற்காக வந்திருக்கான். உடனே அவன் என்ன பண்றான், அது எப்படி இருக்குங்கிறது இருக்கட்டும், அதை பார்த்தியா கேட்டேன், உன்னுடைய கண் அழகு இருக்கும் இல்லையோ, கயலோ நும கண்கள், உன்னுடைய கண்ணெல்லாம் மீன் மாதிரி இருக்கே அப்படின்னு அதை சொல்ல ஆரம்பித்தான். அப்போ தோழியானவள் சொல்றா, நீ வந்து யானையை தேடி வரணும், யானை எங்க இருக்குன்னு கேட்க வந்தவர் கயலோ நும கண்கள் அப்படின்னு, கண்கள் மீன் மாதிரி இருக்கேன்னு கேட்குது. அப்படி இல்ல, நாயகியினுடைய கண்கள் மீன் போல இருக்குன்னு அதை சொல்ல வந்தவர் அதை நேர சொல்லாமல் மெதுவாக வந்து என்னுடைய யானை இந்த பக்கம் வந்ததா அப்படின்னு கேட்கின்ற. இது என்ன வார்த்தை, பக்கத்துல இருக்கவாள் என்ன புரிஞ்சுப்பா இதுல இருந்து. கயலோ நும கண்கள் என்று களிறு வினற்றீர் அயலோர் அறியிலும் இதென்ன வார்த்தை, இதென்ன வார்த்தை, பக்கத்துல இருக்கவாள் என்ன மாதிரி புரிஞ்சுப்பார்கள்னு தெரியலையே அப்படின்னு. அதெல்லாம் இருக்கட்டும், நீர் எங்க இங்க வந்து, நாங்க எத்தனை நாளா இங்க கொல்லை காத்து கொண்டிருக்கிறோம், கடல் கவர்ந்த புயலோடு உலாம் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து எம்மோடும் பயலும் உயிரீர். இத்தனை நாளாக வேங்கடத்திலே நாங்கள் கொல்லை காத்து கொண்டிருக்கிறோம். கடலை அப்படியே வாரி எடுத்துக்கொண்ட மேகம், அந்த மேக வண்ணனாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் இருக்கக்கூடிய திருவேங்கட மலை, இதுல நாங்க இந்த திருவேங்கட மலையில இத்தனை நாளா நாங்க இருக்கோம் இல்லையோ. அப்போ எம்மோடு பயலோ இல்லை, எம்மோட உங்களுக்கு என்ன பாகம் இருக்கு, திருவேங்கட மலையில எங்களுக்கு நிலம் இருக்கு, உங்களுக்கு நிலம் இருக்கா, நீங்க என்ன நிலம் காக்குவதற்கு வந்தீர்களா, உங்களுக்கு ஒரு பாகமும் கிடையாது, எமக்கும் உமக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது, ஒரே ஊர்க்காரர் அப்படிங்கிற சம்பந்தமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. கொல்லை காக்கின்ற நாளும் பல பல, நானும் எத்தனையோ நாளாக நாங்களும் கொல்லை காத்து கொண்டிருக்கிறோம், இத்தனை நாளா உண்மை பார்த்ததும் கிடையாது. அப்படி எல்லாம் இருக்கச்சே தைரியமாக நீர் இங்கே வந்து ஏதோ யானையை விளைவி நிற்கிறீரே, இது என்ன வார்த்தை அப்படின்னு தோழியானவள் சொல்லுகிறாள். கயலோ நும கண்கள் என்று களிறு வினற்றீர் அயலோர் அறியிலும் இதென்ன வார்த்தை, கடல் கவர்ந்த புயலோடு உலாம் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து எம்மோடும் பயலோ இலீர் கொல்லை காக்கின்ற நாளும் பல பலவே. இந்த பாசுரத்துக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு, ரெண்டு அர்த்தம் ரெண்டு பாவத்துல இருக்கு. போன பாசுரத்துல ஒரே பாவம் தான், ஆனா அர்த்தம் தான் ரெண்டு விதமா சொன்னோம். இந்த பாசுரத்துல ரெண்டு பாவத்துல ரெண்டு அர்த்தம் வரும். முதல்ல கயலோ நும கண்கள் என்று, உம்முடைய கண்கள் எல்லாம் என்ன கயலா, இதெல்லாம் மீனா அப்படின்னு சொல்ல வந்தவன் அதை நேரடியாக சொல்லாமல் கொஞ்சம் மறைமுகமாக சொல்லலாம் என்பதாக களிறு வினற்றீர், நான் போன யானை இந்த பக்கம் வந்ததா அப்படின்னு கேட்டு நிக்கிறான். யானை வந்ததா கேட்டான், வரலை அப்படின்னு உடனே போக வேண்டியதான், நான் போகல. களிறு வினற்றீர், யானையை பத்தி கேள்வி கேட்டு அப்புறம் மெதுவா பேச்சு கொடுத்து நீ இங்கேயே நின்று கொண்டிருக்கிறீர் அப்படின்னு. பொதுவாக லோகத்துல கூட நாயகனா இருக்கிறவங்க எல்லாம்
இந்த நாயகியை பார்க்கணும் அப்படின்னு வர்றவன் ஏதாவது ஒரு சாக்கு வச்சுப்பான். நேரா அவள் இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்து ஒரே தாகமாக இருக்கு, இங்க தீர்த்தம் கிடைக்குமா, இல்ல இங்க இந்த புஸ்தகம் கிடைக்குமா அப்படிலாம் கேட்பான். இல்ல நடுத்துறையில எங்கேயாவது பார்த்தா கூட அந்த நாயகியை பார்த்தா பேச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக, இப்போ இந்த பாதை எந்த பக்கம் போகும், இந்த ஊருக்கு போகணும்னா எந்த பாதையில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாயகியை கேட்டுக்கொண்டிருப்பார். இவன் பேச ஆரம்பிப்பதெல்லாம் ஒரு வியாஜம்தான், ஒரு சாக்கு தான். சொல்ல வந்த விஷயங்கிறது வேற இருக்கும். அத வாயால முதல்ல சொல்ல மாட்டான், அது மனசுக்குள்ள இருக்கும். அப்புறம் மெதுவாக பேச்சு கொடுத்து அவளோட பேசி 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 பரிச்சயம் ஆன அப்புறம் அந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு தான் இருப்பான். அதே மாதிரி இந்த நாயகன் இருக்கானா. களிர யானை எங்க கேட்கறான், ஏன்னா வேலை வீரன். நம்மள மாதிரி நாயகனா இருந்தான்னா வேற ஏதாவது கேட்டு இருப்பான், தீர்த்தம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. வீரனாக இருக்கிறவன் நான் விரட்டி வந்த யானை இந்த பக்கம் போச்சா அப்படின்னு கேட்பான், வீரநாயகனும் இல்லை. அதுவும் திருவேங்கடமலையில பத்மாவதி தாயார் அவருடைய வைபவத்தை பத்தி சொல்லச்ச, எம்பெருமான் திருவேங்கடநாயகன் அந்த பக்கம் ஓடி வந்தான், தோட்டத்து பக்கம் வரைச்ச குதிரையில வரான். அங்க பத்மாவதி நாயகியும் தோழிகளும் அங்கே இருக்கிறார்கள். அப்ப யானையை தான் கேட்டுன்னு வந்தான்னு வரும் புராணத்துல. பொதுவா யானையை சொல்லிதான் பேச ஆரம்பிச்சான் அப்படின்னு வரும். ஆக அதையும் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இந்த பாசுரம் இருக்கு. ஏன்னா திருவேங்கடமலை பாசுரம் தானே இது. அதனால கயலோ நும கண்கள் அப்படின்னு கேட்கணும். ஆனா அதுக்கு முன்னாடி களிறு வீணீற்றீர், ஆனா யானை இந்த பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு நிற்கிறீர்களே அப்படின்னு அர்த்தம். போகாமல் இங்கேயே நிற்கிறீர்களே அப்படின்னு. ஆக இங்க தோழியானவள் ஒரு பக்கம் பார்த்தா பரிகாசமா பேசுறான் அப்படின்னு. இங்க போகணும் இல்லையா, ஆனை வேட்டைக்காக வந்தவங்க, யானை எங்கன்னா இங்க யானைன்னா தெரிஞ்சா அங்க போக வேண்டியது தானே, ஆனா போகாமல் இங்கே இருக்கிறீர்களே அப்படின்னு. கயலோ நும கண்கள் என்று களிறிவின வினிற்றீர் அயலோர் அறியிலும் ஈதன் வார்த்தை. அயலோர்னா மற்றவர்கள்லாம் இது தெரிந்து கொண்டாலும், உம்முடைய பேச்சு உம்முடைய எண்ணம் இதையெல்லாம் மற்றவர்கள் தெரிந்து கொண்டாலும் ஈதன் வார்த்தை, இது என்ன வார்த்தை, இது என்ன இப்படி எல்லாம் என்ன கேட்கறது அப்படின்னு, இப்படி எல்லாம் பேசலாமா, இது என்ன பொருந்தாத வார்த்தை அப்படின்னு அர்த்தம். பொருத்தம் இல்லாமல் இருக்கிறதே. அதாவது கயலோ நம்ம கண்கள்னா அப்ப அப்போ கண்களை பற்றி பேச வேண்டியதுதானே, எதுக்கு யானையை பற்றி பேசுகிறேன், இல்ல யானையை பற்றி பேசுவதா இருந்தா அதை பத்தி பேசுவதுதானே, எதுக்கு கண்ணை பற்றி பேசுகிறேன், அப்ப உங்க வார்த்தையெல்லாம் வேடிக்கையா இருக்கு அப்படின்னு தோழி சொல்றார். தோழிக்கு இவனுடைய பாவம் புரிந்து விட்டது. நாயகனுடைய பாவம் நாயகிக்கு தெரியும் ஏற்கனவே, தோழிக்கும் புரிந்து விட்டது. அப்ப தோழி சொல்ல நன்னா இருக்கு, நீங்க நன்னா யானையை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து கடைசியில மெதுவாக பேச்சு கொடுத்து இவளை விசாரிக்கிறீரே, அப்ப இதென்ன வார்த்தை என்று பரிகாசமாக சொல்லுகிறாள் அப்படின்னு. அயலோர்னு சொல்றான். அயலோர்னா மற்றவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்ப நாங்கள் உம்மை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு அர்த்தம் உள்ளுக்குள்ள கிடைக்கிறது இதுக்கு. மற்ற பேர்லாம் பார்த்துட்டா என்ன பண்றது அப்படின்னா, நமக்குள்ள இது பரவாயில்லை அப்படின்னு. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டோம்னா, அந்த நாயிகா பாவம் பிரேம பாவம், பிரேம பாவத்துல முதல் பிரச்சனையே இதுதான், மற்றவர்கள் பார்த்துட்டா என்ன அப்படின்னு. ஏன்னா இவர்களுக்குள்ளே அது இருந்தால் ரகசியமாக இவர்களுக்குள்ளே இவர்களுடைய பேச்சும் செய்கையும் இவர்களுக்குள்ளே இருக்கணும். அன்னையன் காணும் என்று அஞ்சுகின்றேன் அச்சோ ஒருவர் அழகியவா அப்படின்னு வரும் திருவங்கியாழ்வார் பாசுரத்துல. அப்போ அந்த பெருமாள் நாயகன் நாகை அழகிய பெருமான், இவள் பார்க்கிறாள். இவ கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடி அவன் இவனை பார்க்கிறான். அந்த நாகை அழகியார பார்த்தா தெரியும், அவன் நம்மளை பார்க்கற மாதிரியே இருக்கும். அவன் இவளை பார்த்த உடனே ஐயோ என்ன இப்படி பாக்குறங்களே அப்படின்னா, ஏன் பார்த்தா என்ன தப்பா அப்படின்னா, இல்ல பக்கத்துல அம்மா பார்த்துட்டு இருக்காளேன்னு பயமா இருக்கு. அவள் அம்மா பார்க்க கூடாது, அயலோர் அறியக்கூடாது அப்படிங்கிறதுதான் முக்கியம். அத அயலோர்னு சொன்னபடினாலே நமக்குள்ள பரவாயில்லை அப்படிங்கிற அர்த்தம் ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கு. அப்போ அயலோர் அறியிலும், அயலார்கள் தெரிந்து கொண்டால் சரி, அவள் தான் புரிஞ்சுட்டான்னு வச்சுப்போமே, அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, தெரிஞ்சுக்கிட்டானா இது என்ன வார்த்தை, அயலோர் அறியிலும் இதென்ன வார்த்தை, கடல் கவர்ந்த புயலோடுலாம் கொண்டல், கடல் நீரை மொத்தமாக கவர்ந்து கொண்ட, புயல்னா மழை, கடல் நீரை மொத்தமா கொள்ளை கொண்டு, அந்த கடல் கவர்ந்தாங்கிறத கொண்டல்ல சேர்த்துக்கணும், மேகத்துல காலமேகம்,
கடலை மொத்தமாக கவர்ந்து கொண்ட காலமேகம். புயலோடு உலாம் அப்படின்னா மழையோடு சஞ்சரிக்கக்கூடிய காலமேகம். ஒரு காலமேகம் கடலை மொத்தமாக எடுத்துக்கொண்டு அப்படியே மழை பெய்து கொண்டு அப்படியே சஞ்சரிச்சுன்னு போயின்னு இருக்குன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கானா எம்பெருமான் கண்ணன். கடல் கவர்ந்த புயலோடுலாம் கொண்டல் வண்ணன். பிருந்தாவனத்துல கண்ணன் பிருந்தாவனச்சாரியாக நடந்து போது அப்ப எல்லாருக்கும் அப்படிதான் தோணுமா, ஒரு மேகமே நடந்து போற மாதிரி இருக்கும். புனல் வேங்கடத்து திருவேங்கட மலையில அப்படிதான், அங்கேயும் நிறைய மேகங்கள்லாம் உண்டு. அப்ப எம்பெருமான் திருமேனிதான் மேகமாக இருக்கும். விண்ணில மேலாப்பு விரித்தாற்போல் மேகங்கள்லாம் இருக்கு. அங்கேயும் மலையில அப்படியே மேகம் தெரியும். இப்ப எம்பெருமான் திருமேனி அப்படின்னு. புனம் வேங்கடத்து திருவேங்கட மலையில நிறைய நிலங்கள் இருக்கு. அதுல எம்மோடும் பயலும் இலீர், எங்களோட உமக்கு பாகம் இல்லையே. திருவேங்கட மலையில நிறைய வயல்கள்லாம் இருக்கு. நாங்க வயல் பாதுகாத்துன்னு இருக்கோம். உங்களுக்கு இதுல ஒண்ணும் பாகம் இல்லையே. இல்ல பக்கத்து வயல் உங்களோடதா, எதிர் வயல் உங்களோடதா? ஒண்ணுமே கிடையாது. உங்களை நாங்க பார்த்ததே கிடையாது. கொள்ளை காக்கின்ற நாளும் பல பலவே, நாங்களும் எத்தனை நாளா கொள்ளை காத்து கொண்டிருக்கிறோம். இந்த வயலை பாதுகாத்து கொண்டிருக்கோம். பல பல நாள்கள் காத்து கொண்டிருக்கிறோமே. இதுல உண்மை பார்த்ததே இல்லையே. இது என்ன வார்த்தை? நீர் யாரு அப்படின்னு தோழியானவள் நாயகனை பார்த்து சொல்லும் போது இது ஒரு பரிகாசமான வார்த்தை அப்படின்னு. யாரு நாங்க? என்ன நாயகன் எதுக்கா வந்திருக்கான்னு தெரியும். கையிலோ நம்ம கண்கள் பேசுறான் அப்படின்னு. ஏதோ கையிலோ நம்ம கண்கள் பேசி கடைசியில இல்ல முதல்ல யானையை பற்றி பேசி அதுக்கப்புறம் கையிலோ கண்கள் பேசுறீர. நீர் யாரு? உமக்கு எந்த ஊர்? இந்த ஊரை நாங்க இந்த ஊர்ல நாங்க உங்களை பார்த்ததே இல்லையே. இங்க உங்களுக்கு என்ன பங்கு? திருவேங்கட மலையில உங்களுக்கு ஏதாவது வயல் இருக்கா? இங்க பல வயல் இருக்கும் இல்லையோ. புனம் வேங்கடத்திலே உங்களுக்கு என்ன பங்கு? எந்த பங்கும் இல்லையே. எம்மோடும் பயலும் இல்லையே, எம்ம கூட உமக்கு பங்கு எதுவும் கிடையாதே. அப்படி இருக்கச்ச நீர் என்ன வார்த்தை பேசுறீர்? யார்கிட்ட வந்து என்ன வார்த்தை சம்பந்தமே இல்லாமல் பேசுகிறீர் அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தா பரிகாச வார்த்தை. முதலே சொன்னேன் இல்லையா, பரிகாசம்னா நாயகிக்கும் தெரியும் தோழிக்கும் தெரியும், தெரிஞ்சு பரிகாச வார்த்தை. பரிகாச வார்த்தைங்கிறது எப்படி தெரியும்னா உள்ளர்த்தம் ஒண்ணு இருக்கு அப்படின்னா தெரியுது. அயலோர் அப்படிங்கிறதுல ஒரு உள்ளர்த்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ. அந்த மாதிரி கயலோரம கண்கள் என்று களிறு வினவி நேற்றீர். தெரியும் கயலோ நம்ம கண்கள்னு சொல்றதுதான் உனக்கு உத்தேசியம். ஆனா களிறு வினவி நேற்று, ஆனா ஏதோ ஒண்ணு பேச ஆரம்பிக்கணுமேங்கிறதுக்காக யானையை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன். எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன கேட்டான்னா அயலோர் அறியிலும் இதென்ன வார்த்தை, இதென்ன வார்த்தை நேரையே பேசலாமே. யாருக்கு என்ன தெரிஞ்சா என்ன, கையிலோ நம்ம கண்கள் அப்படின்னா அதையே சொல்லிட்டு போலாமே. எதுக்கு களிறு வினவி எல்லாம் பேசணும்? நாயகிக்கு அந்த நாயகன் மேலே பிரேமமோ கருத்தோ பாவமோ அது இல்லைன்னு தெரிஞ்சாதானே சுத்தி வளைச்சு பேசணும். அப்ப நாயகியே அதே பாவத்திலே இருக்காள் அப்படிங்கறத தெரிவிக்கிறதுக்காக எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுறீர்? நேரையே பேசலாம். இதென்ன வார்த்தை? இதென்ன சுத்தி வளைச்சு வார்த்தை? நேரையே பேசலாமே, நாங்கள் கேட்க காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு பாவம் தெரிகிறது. அப்புறம் கடல் கவர்ந்த புயலோடுலாம் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து எம்மோடும் பயலும் ஈரீர். பயல் அப்படின்னா பங்குன்னு ஒரு அர்த்தம், பழக்கம்னு ஒரு அர்த்தம். இந்த வேங்கடத்துல எம்ம கூட உமக்கு ஒரு பழக்கமும் கிடையாதே. கொள்ளை காக்கின்ற நாளும் பல பலவே, அவனும் எத்தனையோ நாளா கொள்ளை காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னும் போது இதுக்கு உள்ளர்த்தம் என்ன கேட்டா நாங்களும் எத்தனை நாளாக உம் வரவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நீர் வரவே இல்லையே, உம்மோடு பழக்கமே இல்லாதவர் பண்ணிட்டீரே அப்படின்னு அர்த்தம். கொள்ளை காக்கின்ற அப்படின்னா தமிழ்ல கூட எத்தனை நாளா கொள்ளை காக்குறது அப்படின்வா. அதாவது என்ன கேட்டான்னா பயிரை காக்கணும்னா விடாமல் அந்த பயிர் பக்கத்திலேயே நிக்கணும். ராத்திரி கூட அது பக்கத்துல காவல் காத்துட்டு இருக்கணும், பகல்லையும் காவல் காத்துட்டு இருக்கணும். அப்படிலாம் உண்டு. அது மாதிரி சில சமயம் கிரகத்துல ஏதாவது ஒரு வஸ்துவை ஆத்துல நம்ம பத்திரமா வைக்கணும்னா ஐயோ இது எத்தனை நாளா கொள்ளை காத்துட்டு இருக்கிறதுன்னே தெரியல, காவல் காத்துட்டு இருக்கிறதுன்னு தெரியல அப்படின்னுவா. அந்த மாதிரி நாங்களும் எத்தனை நாளா உண்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு உள்ளர்த்தம். இங்க கொள்ளை காக்கின்ற நாளும் பல பலவே, நாயகனே எத்தனை எத்தனை நாட்கள் நாங்க கொள்ளை காத்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. அப்போ எம்மோடும் பயலோ இல்லை நேர வந்து எங்களோட பழக்கமே வச்சுக்கலையே அப்படின்னு. என்ன இந்த இடமே வரக்கூடாதா? எங்களை பார்த்து பேசக்கூடாதா? எங்களோடு பழகக்கூடாதா? ஒண்ணும் இல்லாம இருக்கிறீரே
அப்படின்னு ஒரு உள்ளர்த்தமும் தெரியும்படியாக தோழியானவள். ஆனா வெளியிலே சொல்லும் போது எமக்கும் உமக்கும் பழக்கம் இல்லையே, நாங்களும் எத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கோமே, உம்மை பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும்படியாகவும் 2 அர்த்தத்துல பேசுகிறார். கயலோனும கண்கள் என்று களிறுவின வினிற்றீர் அயலோர் அறியிலும் ஈதன்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயலோடு உலாம் கொண்டல் வண்ணன் உணவேங்கடத்து எம்மோடும் பயலும் இலீர் கொள்ளை காக்கின்ற நாளும் பல பலவே அப்படின்னு. புனல் வேங்கடத்து எம்மோடும் பயல் இலீர் அப்படின்னு ஒரு அர்த்தம் நம்ம பார்த்தோம் இல்லையோ முன்னாடி. இன்னொரு விதமா அர்த்தம் சொல்லலாம். புனம் வேங்கடத்து கொள்ளை காக்கின்ற நாளும் பல பல எம்மோடு பயலும் இலீர். நாங்களும் இந்த நிறைய நிலப்புலன்கள் இருக்கக்கூடிய திருவேங்கடத்திலே பல பல நாட்களாக கொள்ளை காத்து கொண்டிருக்கும் போது நீர் எங்களோடு பங்கே உமக்கு கிடையாது, நீர் வரவே இல்லையே, எங்களோடு பழக்கமே இல்லையே அப்படின்னு சேர்த்து ஒன்னாகவும் சொல்லலாம். இல்லை இது தனியாகவும் அது தனியாகவும் அப்படின்னு நம்ம வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு. அதனாலே இப்படி ஒரு விதத்தை நாங்கள் பார்க்கவே இல்லையே, உம்ம மாதிரி ஆளை, உம்ம மாதிரி ஒருவரை நாம் பார்த்ததில்லையேன்னு ஒரு அர்த்தம், ஏன் வரவில்லை என்பது இன்னொரு அர்த்தம் என்பதாக 2 அர்த்தத்திலே இருக்கு. இப்பொழுது இதற்கு சுவாபதேசம் அப்படின்னு பார்க்கும்போது எம்பெருமான் இந்த ஆழ்வாரை விட்டு பிரிந்து எம்பெருமான் நெடுநாள் முகம் காட்டாமல் இருக்கும் பொழுது அப்பொழுது எம்பெருமான் வந்த அளவிலே அவனை பார்த்து சொல்லுகிறார் அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்ணன் தானே நேரே வந்தாலும் கண்ணனே நேர பேச முடியாத அளவு இந்த நாயகி என்பவள் இருக்கிறபடியினாலே அவோ பூவையும் பந்துகளையும் வைத்துக்கொண்டு கண்ணன் பேசக்கூடிய நிலையிலே இருப்பதை குறிக்கிறது அப்படின்னு. அப்பொழுது எம்பெருமான் நேரே வரும்போது கயலோ நும கண்கள் என்று, அப்போ ஆழ்வாருடைய ஞானத்தை எம்பெருமான் அதிலே ஈடுபட்டு, ஏன்னா ஆழ்வாருடைய திருவாய்மொழி இருக்கொள்ளு, திருவாய்மொழிங்கிறது ஞானத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தானே. அதனால ஆழ்வாருடைய ஞானத்தை எம்பெருமானும் அனுபவிக்கும்படி இருக்க, அப்போ நேராக ஞானத்தை சொல்லாமல் மெல்வாக சில வார்த்தைகள் எல்லாம் பேசி எம்பெருமான் ஆழ்வாரோடு சேர்ந்து இருப்பதிலே ஆசையோடு இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்ட ஆழ்வாரோடு கூட இருக்கக்கூடிய பாகவதர்கள் அந்த எம்பெருமானும் ஆழ்வாருமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரேம பாவம், அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒளிவு மறைவு, இதையெல்லாம் கொண்டாடும்படியாக பாகவதர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு உள்ளர்த்தம் இந்த பாசுரத்துக்கு வைத்துக் கொள்ளும். தோழி பேசுற மாதிரி ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய பாவத்தை பாகவதர்கள் தெரிந்து கொண்டு வியாக்கியானங்கள் எல்லாம் பேசுறாள் இல்லையோ, அதை பாராட்டும்படியாக பாசுரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லணும். இப்போ கயலோர் மகன்கள் என்று களிறுவின வினிற்றீர் அயலோர் அறியிலும் ஈதன்ன வார்த்தை கடல் கவர்ந்த புயலோடு உலாம் கொண்டல் வண்ணன் புனவேங்கடத்து எம்மோடும் பயலும் இரீர் கொள்ளை காக்கின்ற நாளும் பல பலவே. ரொம்ப அழகான ஒரு பாசுரம் இது. 2 தாற்பயத்தில் அழகாக வரக்கூடிய பாசுரம். சுவாபதேசமும் ரொம்ப அழகானது. ஆழ்வாருக்கும் பெருமாளுக்கும் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை, ஏன்னா திருவாய்மொழி பார்த்தா தெரியும், திடீர்னு ஆழ்வார் வந்து பெருமாளை பிரிஞ்சு கதறுவார், திடீர்னு பார்த்தா பெருமாளோட சேர்ந்து இருந்து ஆச்சரியமா பாட்டெல்லாம் பாடுவார், எல்லாம் வரும். அந்த பாவத்தை பாகவதர்கள் கொண்டாடும்படியாக இருக்கிறது என்பது நாம் புரிந்து கொள்கிறோம். ஆழ்வார் எம்பெருமான் தேசிகன் திருவடிகளே சரணம்.